எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ பாலாஜி அண்ணாவோட முயற்சியால் ஸ்ரீ கணபதி சர்மாவோட பாத சப்தாகம், ராதா கல்யாணம், ராமாயண பிரவச்சனம் எல்லாமே ஆன்லைன்லேயோ இல்லை நேரையோ கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கு அந்த சுவாமிக்கு தான், சுவாமியோட கருணையை நினச்சி நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அவர் சொன்ன மாதிரி பாத சப்தாகம் கேட்டால் நம்மளோட அபிலாஷைகள்லாம் பூர்த்தியாகும்னு சொன்னது எவ்வளோ சத்தியமான உண்மைங்கிறது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சினால் புரியுறது. சுவாமி என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டார். சுவாமியோட அருள்னால், பெருமாளோட கருணையினால் மறுபடியும் இன்னொரு தடவை பாத சப்தாகம் கேட்கணுங்கிற ஆசை தான் எனக்கு இருக்குது. அவர் சொல்ல ஆரம்பித்தா முடியறதேன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. ஸ்ரீ பாலாஜி அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸு, நமஸ்காரங்கள். கணபதி சர்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸு, பெரிய நமஸ்காரங்கள். நமஸ்காரம். ராம் ராம். இப்போ சமீபத்தில் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் 17/8/2025 இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் நடத்தின்னு இருக்கார். அதில் பாகவதம், ராமாயணம், அப்புறம் இதில் ராமாயண பாராயணம், அப்புறம் ராதா கல்யாணம், பஜனை, அஷ்டபதி, தரங்கம் கிளாஸஸ்ஸு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நடந்தும் முடிஞ்சிருக்கு. இல்லை இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம், இந்த மாதம் வச்சுக்கோங்க, இந்த மாதம் ராதா கல்யாணம், அதில் உஞ்சவிருத்தி, ராதா கல்யாணம், பாண்டரங்கலியில் இது எல்லாமும் நடந்தது. ஏதாவது பாலாஜி அவர் பிரத்யேகமாக ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து இந்த சமாச்சாரம், இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடத்தின்னு இருக்கார். அதுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பாகவதம் ஒரு சப்தாகமாக கணபதி சர்மா அவர்கள் அவர் காலையிலையும் மாலையிலையும் பிரவச்சனம் செஞ்சுட்டு இருந்தார். அதில் நிறைய சமாச்சாரம் சொல்லியிருக்கார். சரணாகதி செய்யணும், எந்த விருப்பம் இல்லாமலும் இருக்கணும், எப்போ பார் கிருஷ்ணன் நாமத்தை உச்சரிக்கணும், நித்திய கர்மாக்கள்லாம் செய்யணும், அதை விடாமல் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சமாச்சாரம். அதே போல் ராமாயணமும் இதுக்கு பின்னாடியே ராமாயணம் சொற்பொழிவு அதுவும் நடந்தது. அதில் தர்மம், நீதி, ஈகை, பராக்கிரமம், நட்பு, அந்யோன்யம், குடும்பக்ஷேமம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். பர்டிகுலராக சந்தியாவந்தனம், இது மொத்த எல்லா பாராயணங்களுமே அவர் சந்தியாவந்தனை பற்றி சொல்லாத நாளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பித்ருக்கர்மாவை பற்றியும் சொல்லாத நாளே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி முக்கியமான சமாச்சாரங்கள்லாம் அதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. இதை வச்சு நாம் எந்த அளவு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் எப்படி அனுபவிக்கலாம், அதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றத ரொம்ப விரிவாக அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்னுடைய கிருதಜ್ಞங்களை தெரிவிச்சுக்கிறேன். ராம் ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உற்சவம் 17/8 இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கி இன்னும் நான் கேட்கல, நேற்று வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமாக இருந்தது. அனுபவங்கள் பல கோடி அடைந்தேன் நான் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு யாகம் யஜ்யம் மாதிரி நடத்தின்னு இருக்காரு அண்ணா.
பாலாஜி பாகவதர் அண்ணா வீட்டில் நடந்துட்டுருக்குது. பாகவத சப்தாகம், ராதா கல்யாணம், ராமாயணம் 3மே 3 யஜ்யம் யாகத்துக்கு சமானமாக நான் நினச்சின்னு இருக்கேன். அதை பற்றி ரொம்ப அற்புதமாக இருந்தது. கணபதி சர்மா அண்ணா பிரவச்சனத்தில் கேட்கும் பொழுது நம்மளை ஆழ்ந்து கேட்டுட்டே இருந்தோன்னாக்கா அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுதும் பாகவதம் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த இடத்துலையே நான் நின்று அதை அனுபவித்த ஒரு உணர்வுபூர்வமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. முக்கியமாக அந்த ரீசண்டாக அந்த அனுசியா இதில் சீதையாவை அனுசியா கொஞ்சறதும், அப்புறம் அவரை பற்றி அந்த பத்திரிதா தன்மையில் தத்தாத்திரேயர் அவதரித்த கதை, அதெல்லாம் நான் நேரையே நின்று பார்த்த ஒரு அனுபவமாக நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நன்றிகள் பல கோடி உங்களுக்கு பாலாஜி அண்ணாக்கு. இந்த பாகவதம் சப்தாகத்துலேயும் சரி, ராதா கல்யாணத்தில் ரொம்ப நல்லா இருந்தது அனுபவங்கள். ஒவ்வொரு அஷ்டபதி பாடும் பொழுதும் பஞ்சபதி பாடும் பொழுதும் அந்த சுவாமியே நேரில் நின்ன மாதிரி ஒரு அனுபவம் நல்லா அனுபவித்தோம் நாங்கள். அதை ஒரு சில நாள் நான் நேரம் கேட்டிருக்கேன். அப்புறமா வீட்டில் இருந்து கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அண்ணா தான் பிரவச்சனத்தில் சொன்னார், ஆற்றுல பண்ணி கேட்குறது அவ்வளோ விசேஷம், பித்ருக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னார். ஸோ அதை பேஸ் பண்ணி அவருடைய இதில் இருந்தே எடுத்துட்டு நம்ம வீட்டில் இதை ஒழிக்க செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டில் குட்டி ஸ்பீக்கர் வச்சுட்டு இதை கேட்க வச்சுட்டு இருந்தோம். பசங்களும் எட்டி பார்த்துட்டு, பாட்டி என்ன கதை கேட்குறியா அப்படின்பா. அம்மாண்டா கண்ணா, நான் கதை கேட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. பசங்களும் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போவாங்க. அதுவே அது ஒரு பெரிய புண்ணியமாக நான் வீட்டில் இருந்து கேட்டதுக்கு அனுபவமாக இருந்தது. அவர் அந்த கதையில் அடிக்கடி சொன்னது, கோவப்படாதீங்கோ, இன்பமும் துன்பமும் சமமாக எடுத்துக்கோங்கோ, போற்றுவார் போற்றற்றும், யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லின்னு போட்டோம், உன்னோட வேலையை நீ பார்த்துன்னு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அண்ணா. நித்திய அனுஷ்டானங்கள் பற்றியெல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அண்ணா பிரவச்சனம். ஸோ இந்த பிரவச்சனத்தை நடத்துறதுக்கு நேரத்தை உருவாக்கி கொடுத்த பாலாஜி பாகவதர் அண்ணாக்கும், கணபதி சர்மா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நேரையே அந்த குந்தி ஸ்துதி ஆகட்டும், அந்த துரியோதனன் காந்தாரி கிட்ட போகும்போது நம்ம நேரம் அங்கே நிற்க வச்சார் எல்லாரையுமே. அது என்னை பொறுத்தவரையிலையும் நான் ஒவ்வொரு கதை அவர் சொல்லும் பொழுதும் அந்த இடத்த அப்படியே என் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்துப்பேன். அவருடைய வர்ணனைகளை வச்சு இந்த ரிஷி பத்னிகள், ரிஷியோட வீடு எப்படி இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக தர்பக்கட்டு, ஒரு பக்கம் ஃபுல்லாக கமண்டலங்கள், அந்த வராட்டி எல்லாம் இருக்கும், ஹோமத்துக்கு ஹோமகுண்டம் அப்படியே இருந்ததுங்கும்போது என் கண்ணு முன்னாடி இந்த ஹோமகுண்டம் அந்த இதெல்லாம் நான் ஸ்க்ரீன் பண்ணிட்டுருவேன், அதை விஷுவலைஸ் பண்ணிட்டுருவேன் மனசுக்குள்ளேயே. அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அனுபவங்கள். அதுவும் அந்த அனுசியா சீதையை கொஞ்சறது, சீதை கல்யாணத்தை எப்படி நடந்ததுன்னு சொல்கிறது, அதெல்லாம் நிஜமாக அந்த இடத்த நான் கண்கூட பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உணர்வுகளால் சொல்ல முடியலை, வார்த்தைகளால் எனக்கு உணர்வால் அனுபவித்ததை வார்த்தைகளால் சொல்ல முடியலை. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீள் அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கேட்டுன்னு அதுக்கும் அது முடிஞ்சிடுதா, அதுக்குள்ளே 11:30 ஆகிடுதா, அதுக்குள்ளே 12:30 ஆகிடுதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாகவதத்துக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இருந்தார். அப்புறம் இப்போது ராமாயணம் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. தேங்க்ஸ், நன்றிகள் பல கோடி. கணபதி சர்மா அண்ணாக்கும் சரி, ஸ்ரீவத்சனுக்கும் சரி, பாலாஜி பாகவதர் அண்ணாக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவத் யாத்திரையாக எனக்கு அமைஞ்சதுன்னு தான் நான் இதை சொல்லணும். பகவத் பிரவச்சனம் அப்படிங்கிறத பகவத் பிரவச்சனத்தின் மூலமாக யாத்திரை சென்று வந்த மாதிரி இருக்குது. அந்த அலகாபாத் நதி நேராக பார்த்தோம் ஒரு தடவை. அவர் அலகாபாத், அலக்கம்னா ஜடை, அது நதி ஓடின்னு இருக்குங்கும்போது அப்போ இந்த பேருக்கு அர்த்தம் தெரியாமையே நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அலகாபாதுங்கிறது ஒரு அலக்கநந்தா நதி அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. எனக்கு உணர்வுகளின் மகிமையோ மகிமை, பகவத் யாத்திரை சங்கல்பம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. தேங்க்யூ அண்ணா. நமஸ்காரம். பாகவதம் ராமாயணம் பிரவச்சனம் சித்ராங்கி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் அவாத்து நடந்துட்டுருக்கு. அதற்கு திரு கணபதி சர்மா அவருடன் ஸ்ரீவத்சன் அவர்களும் சேர்ந்து இந்த உபன்யாசத்தை விமரிசையாக நடத்தி கொடுத்துட்டுருக்கா.
இது போன்றதொரு பாக்கியம் வந்து உடனுக்குடன் தாதா கல்யாணம், கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம், பாகவதம், ராமாயணம் என்று இது போன்றதொரு அமையெழுதுன்றது ரொம்பவும் கடினமானது ஒன்று. இது சேவையை பாலாஜி பாகவதர் நடத்தியது மிகவும் பெருமைக்குரியது. முதலில் அவரை பாராட்ட நான் முற்படுகின்றேன். பிறகு என்னுடைய மனமார்ந்த முதல் வணக்கத்தை கணபேஷம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நான் நடந்த ஒரு நிகழ்ச்சிகளில் ஒரு சில நாட்கள் நேரடியாக சென்று நான் விமர்சனத்தை நான் கேட்டு அனுபவித்தேன். அதில் எனக்கு பிடித்தது ஒன்று, சபரி ஆசிரமத்தில் நடந்த ஒரு விமர்சனமும், ரெண்டாவது அதை குகனோடு ஒப்பிட்டு அவர் கணேசவர் பேசியிருந்தார். எப்படி அவர் இங்கே ஆகாரத்தை பிரசாதத்தை எடுத்துட்டார், அங்கே எப்படி அவர் பிரசாதத்தை எடுத்துக்கல அப்படின்றது ரொம்ப அருமையாக விமர்சனம் பண்ணினார். அதே போன்று சபரி கடித்து கொடுத்தால் அப்படின்ற கம்பராமாயண பாதங்கள்லாம் சொல்லி அது நன்றாக விளக்கினார். கடித்து கொடுத்தால் என்று வார்த்தைகளை தவிர கடித்து கொடுக்கவில்லை அப்படின்றது தான் ஒரு அருமையாக இருந்தது. மற்றும் சுக்ரீவன் வாலி நடந்த சண்டை விமர்சனத்தை மிகவும் அருமையாக கூறினார். கேட்க இனிமையாக இருந்தது. அதாவது ஆஞ்சநேயர் எப்படி ஒன்றொன்று வாரத்திற்கும் அவருடன் பேசி கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் மிகவும் விமரிசையாக சொல்லி எங்களை மிகவும் ஆனந்தத்தில் கழிப்படை செய்துவிட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றும் இப்பொழுது இதே பிரவச்சனங்கள் நடக்க என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்படிக்கு நன்றி நன்றி. லோகக்ஷேமா சுகினோ பவந்து. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நம்ம லக்ஷ்மி நாராயண சத் சங்கத்தில் நானும் ஒரு அங்கத்தினருங்கிறத ரொம்ப நான் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்லிக்கொள்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தில் தொடர்ந்து நிறைய சத்காரியங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக பாகவதம், ராமாயணம் போன்ற பிரவச்சனத்தை ஏற்படுத்தி கொடுத்த குருஜி பாலாஜிக்கு என்னோடய நமஸ்காரத்தை ஃபஸ்ட்டு தெரிவித்துக்கொள்கிறேன். ஸ்ரீ கணபதி சர்மா பாகவதருடைய ராமாயணத்தை நான் தொடர்ந்து கேட்டுட்டு வரேன். அதில் அவர் நவவித பக்தியில் முதன்மையாவது ஸ்ரவணம், என்ன எல்லாராலையும் எளிமையாக கடைப்பிடிக்க முடிஞ்சது ஸ்ரவணம் தான். அதனால் அவருடைய ராமாயணம் பாகவதம் எல்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சால் கூட கணபதி சர்மா பாகவதர் சொல்லும்பொழுது எல்லாம் நவநவமாக இருக்குது. அதாவது புதுசு புதுசாக இருக்குது, கேட்குறதுக்கே எளிமையாகவும் இருக்குது, நமக்கு புரியும்படியாகவும் இருக்குது. அவரது பிரவச்சனம் இருக்கிறபடி, அந்த மாதிரி அவரோட பிரவச்சனம் இருக்கிறபடியெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவும் உற்சாகமாக இருக்குது. மேலும் மேலும் அவரோட உபன்யாசம் இந்த சத்சங்கத்தில் இடம்பெறணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கணபதி சர்மா பாகவதற்கு என்னோடய பணிவான நமஸ்காரங்கள். அவரோட சேவை தொடர்ந்து இந்த சத்சங்கத்தில் இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. என் பேர் சரோஜா. நான் பாலாஜியோட சத்சங்கத்தில் இருக்கேன். நான் அஷ்டபதி தரங்கள்லாம் பாலாஜிட்டு தான் கற்றுனேன். அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு பாடுற பாக்கியத்தை மட்டும் கொடுக்காம கணபதி அண்ணாவோட பிரவச்சனத்தை கேட்டு மகிழ பாக்கியத்தை கொடுத்த பாலாஜிக்கு ஃபஸ்ட்டு பிரணாம். கணபதி அண்ணா, நீங்கள் தினம் திக்குமுக்காடாக்கிறீர்கள். ஒவ்வொரு புது புது விஷயங்களையும் சொல்லி இது வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்தால் கூட புது புது விஷயங்களை கேட்குற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நமஸ்காரங்கள். மென்மையிலும் சத்சங்கம் நன்னா வளர்ந்து நிறைய பிரவச்சனங்கள் நடக்கணும். எல்லாரும் நேரில் கலந்துக்கிற பாக்கியத்தை தரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. மிச்சபடி ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நிஜமாலுமே இந்த மாதிரி கேட்க நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ராம் 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 ராம். அனைத்து பாகவதாளுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். அண்ணா பாலாஜி அண்ணா இந்த ராமாயணம், பாகவதம் பிரவச்சனங்கள்லாம் சத்சங்கத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு அதை உங்களுக்கு கவர்ந்த விஷயங்கள், அதை பற்றின சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிருந்தா அண்ணா. எனக்கு தெரிஞ்சதை, என்னோட அறிவுக்குப்பட்டதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சமயத்தின் மூலமாக.
கணபதி அண்ணாவுடைய பிரவச்சனங்கள் வந்துட்டு கூடுமான வரையில் எங்கே நடக்கிறதுன்னு அண்ணா ஒரு ஸ்டேட்டஸ் போடுவா, அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி கொடுப்பா. இந்த இடத்துல நடக்கிறது, ராமாயணம் நடக்கிறது, பாகவதம் நடக்கிறது. குமரங்குன்றத்தில் அண்ணா பாகவதம் சொல்லியிருக்கா, ராம ஆஞ்சநேயர் கோயிலில் ராமாயணம் சொல்லியிருக்கா. இப்படி ஒரு 4-5 வருஷங்களாக நான் வந்துட்டு அண்ணாவுடைய அந்த ராமாயணம் பாகவதம் அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் அமைச்சு கொடுத்துருக்கார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு சத்தான விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியம் என்னுடைய பிதர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அது கிடைக்கிறது, அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் சொச்ச நாள்கள்லையும் பகவான் இதை அனுகிரகத்தை கொடுக்கணும்னு பகவானையும் வேண்டிக்கிறேன். பிதர்கள்ட்டையும் நான் கோரிக்கையாக இந்த மாலை பட்சத்தில் அவள்கிட்ட இந்த கோரிக்கையாக வச்சுண்டு சாகர வரைக்கும் இந்த சத்சங்கத்தோடு இருந்துண்டு சத் விஷயங்களை கேட்டுண்டு பகவான் நாம மகிமையை கேட்டுண்டு பகவானுடைய அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரமாக இருந்துட்டு பகவானுடைய பாதார விந்தங்களில் சரணடைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கேன். ஸ்பெஷாலிட்டி அண்ணாவுடைய அந்த பிரவச்சனத்தினுடைய அந்த ஏதாவது இப்போது லேட்டஸ்ட்டாக ஒவ்வொரு வாட்டியும் ராமாயணம் பாகவதம் நாங்கள் கேட்டுருக்கோம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசாக கேட்குற மாதிரியே தான் நாங்கள் வந்து கேட்குறது. அதுக்கு வந்துட்டு அண்ணா பிரவச்சனம் ஆரம்பிக்கும் போதையுமே சொல்லுவாள், எத்தனை வாட்டி கேட்டாலுமே கூட அது சலிக்காது, அது புது அனுபவமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஆனால் பகவானுடைய சங்கல்பமாக என்னமோ தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் அண்ணா சொல்கிற போது அந்த ராமாயணம் பாகவதம்லாம் சொல்கிறத ஏதாவது ஒரு 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 சமயத்தில் சரியான விஷயங்களை கரெக்டாக அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கிடச்சிடும், அழகாக கிடைக்கும். நமக்கு ஏதாவது குழப்பங்கள், ஏதாவது தேவைகள், ஐ மீன் சில விஷயங்களுக்கு புரியாத விஷயங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுனாக்க கரெக்டாக அண்ணாவுடைய பிரவச்சனத்தில் ஆணி அடித்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சொல்லிடுவார். நமக்கு அதுலேருந்து அதை எடுத்துக்கலாம், நமக்கு அது பதில் கிடச்சிடும். திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எங்கேயோ நான் இருந்தேன், ஐ மீன் அக்ரஹாங்கனங்கள்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம்லாம் எனக்கு கிடைக்கல. சின்ன வயசுலலாம் வந்துட்டு ஐ மீன் இந்த பாலிய வயசுலலாம் வந்துட்டு எனக்கு அந்த சத்சங்கம் இதே மாதிரி பெரியவாளுடைய பிரவச்சனங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியங்கள் எனக்கு கிடைக்கல. ஆஃப்டர் 40க்கு மேலே தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. 40-43 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் அந்த சத்சங்கத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் கூட நிறைய விஷயங்களை பக்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இன்னொரு பாக்கியம் அண்ணா இந்த ராதா கல்யாணத்தில் எனக்கு இன்னொரு பாக்கியம் எப்படி கிடச்சிதுன்னா, எனக்கு கொஞ்சம் மெய் சிலுத்தே போயிடுத்தோ. பெரியவாளுடைய சர்வீஸ் பண்ணினேன். அந்த சந்திரசேகேந்திர அவர் வந்திருந்தார், குரு வந்திருந்தார் நம்ம ஆற்றுக்கு. அவருக்கு விசிறிக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியம், பெரியவாளோடையே இருந்து பழகி அவளுடைய பிளெஸ்ஸிங்ஸை பரிபூர்ணமாக வாங்கின ஒரு பாகவதர் அவர் சந்திரசேகேந்திர குருஜி. அவர் வந்துட்டு ராதா கல்யாணத்தை ஒட்டி நம்ம அந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கும் போது அவருக்கு பக்கத்தில் நின்று ஒரு சாம்பரம் போடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இது எந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியமோ, அது பிதர்களுடைய ஆசீர்வாதமோ, அல்லது தெய்வ பிரயத்தனையோ என்னமோ, அது மகா பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தான். இன்னமும் அனுஷ பூஜையில் நான் வந்துட்டு பெரியவா படத்தை நான் தூக்கிண்டு அப்படி அப்படி நகர்வலம் வருவேன். அதோடைய பிளெஸ்ஸிங்ஸோ என்னமோ தெரியல, அவருடைய பாகவதாளுக்கு வந்து ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒரு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ணா கணபதி அண்ணா நேராக விசிறி எடுத்து என் கையில் கொடுத்து போய் விசிறுடா அப்படின்ட்டா. நானும் பக்கத்தில் போய் நின்று விசிறின்னு இருந்தேன். அது ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவருடைய பார்வை என் மேலே பட்டுதே, அதுவே புண்ணியம். ஐயா எல்லார் மேலேயும் பட்டிருக்கும், அதெல்லாம் ரொம்பவே நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பகவான் நம்ம மேலே கண் திறந்து இப்படி திரும்பி பார்க்குறார் போல இருக்கு. அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் இப்படி நம்ம சித்ராங்கியில் சத்சங்கத்தை இப்படி எட்டி எட்டி பார்க்குறார். பார்த்து என்னவோ நடக்கிறது, நீ யாரோ கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி இப்படி பார்க்குறார். அந்த ஒரு பாக்கியம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கணபதி அண்ணா கிடைச்சதெல்லாம் வந்துட்டு பகவானுடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னாக்கா நிறைய விஷயங்களை அண்ணா சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம். எல்லா விஷயங்களும் எல்லார்ட்டையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அண்ணா சொல்ல மாட்டான். சில விஷயங்களை அப்படியே ஹைட் பண்ணிடுவா. குமரகுன்றத்தில் சொல்லக்கூடிய உபன்யாசத்தில் வேற மாதிரி இருக்கும். அதே சத்சங்கத்தில் இருக்கும்போது அந்த ஸ்மரணில் சொல்லும் போது
நெத்தியில் அடித்த மாதிரி பலார்னு கன்னத்தில் அடித்த மாதிரி ஆணித்தரமாக உட்காந்து சொல்லுவான் அண்ணா. அது வந்துட்டு அதுதான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை எப்படி சொன்னால் அவளுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது அண்ணாக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த முறை நான் வந்துட்டு இந்த கங்கையோடைய இதை அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார் பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பேர், அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவன் எவ்வளோ தூரத்துக்கு அவன் பகீரதன் வந்துட்டு அந்த அரசர் வந்துட்டு என்ன மாதிரி அவர் வந்துட்டு ஜெபம் பண்ணி அதை தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் அவரை பொறுமையாக, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டி இருக்குன்னாக்க பொறுமை அவர் ரொம்பவே அவசியம். எந்த விஷயமும் நமக்கு கிடைக்கலன்னா கூட நம்ம அதை வந்துட்டு இது பண்ணிடப்படாது. விடாதிக்கு பொறுமையாக உட்காந்து தவம் பண்ணி கங்கை அங்கேருந்து அழகாக ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கங்கைக்கு என்னென்ன பேர் அழகாக அது ஞாபகத்தில் அந்த சமயத்தில் வருது பாருங்க. நமக்கு கூட இப்போ எனக்கு சுத்தமாகவே மறந்து போயிடுத்து. அந்த சொல்ல கேட்கும் போது நன்னா அழகாக அப்படி வந்து அண்ணா அழகாக ஞாபகமாக அண்ணா முன்னாடியே படித்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. இருந்தாலும் அந்த சமயத்தில் பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ், சரஸ்வதி அம்பாளுடைய அந்த பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு அந்தந்த பேர் அழகாக அந்த கோர்வையாக அதை சொல்லி அந்த கடைசி இந்த இடத்துக்கு வரும்போது பாகீரதன் கூட்டின்னு வர்றதுனால அவளுடைய பொண்ணுங்கிறதுனால பாகீரதின்னு அவளுக்கு பேர் அப்படின்னு கொண்டு வந்து அழகாக அந்த இடத்த கொண்டுறாரு கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் பாகீரதனுடைய இதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டு அவனுக்கு பின்னாடி வரா. அவன் எங்கே கூட்டின்னு போகிறானோ அந்த இடத்துக்கு பின்னாடி கங்கை அப்படி பிரபாகரமாக வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே இதாக இருந்தது, ரொம்பவே சந்தோஷம். ப்ளஸ் அதை அண்ணா அடிக்கடி சொல்லுவாள், பாலாஜி அண்ணாவும் அடிக்கடி சொல்லுவாள். அதெல்லாம் கிடைச்சது வந்துட்டு பகவானுடைய ஆசீர்வாதம் தான். கணபதி அண்ணா கிடைச்சதெல்லாம் நமக்கு வந்துட்டு பகவானுடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் ரொம்பவே நன்னா இருந்தது. அண்ணா அழகாக சொல்லும் போது அப்புறம் அந்த ராமன் லக்ஷ்மணன் அவருடைய அந்த இதை சொல்லும் போது அவருடைய சம்பாஷணைகளை சொல்ல முடியாது. சுக்ரீனுடைய சம்பாஷணைகள், குகனுடைய சம்பாஷணைகள் சொல்லும் போதெல்லாம் நான் அந்த ஸ்பாட்ல நான் நிற்கிறேனோ அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ணா சொல்லும் போது அனுபவிச்சு சொல்லுவான். அண்ணா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு ஸ்டேஜில் கொண்டு போய் நம்ம நிப்பாட்டிடுவான். அவள் 2 பேரும் பேசிட்டு நம்ம பக்கத்தில் நின்று கேட்குறோம். ஹனுமானும் சுக்ரீவனும் பேசிட்டு இருக்காரு, ஹனுமானும் ராமரும் பேசிட்டு இருக்காரு. நம்ம அந்த பக்கத்தில் நின்று கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்மளை கொண்டு போய் அந்த ஸ்பாட்டில் கொண்டு போய் வச்சுடுவா அண்ணா. அந்த திறமை அண்ணாட்ட நிறையவே இருக்கு. பகவானுடைய ஆசீர்வாதம், அவளுடைய பெரியவாளுடைய ஆசீர்வாதம், ராமருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அண்ணாக்கு நிறைய கிடைக்கட்டும். நிறைய இதே மாதிரி பிரவச்சனங்கள் சொல்லிண்டே நிறையா ஹிருதயங்களை வந்துட்டு பகவானுடைய பக்திக்கு அதை வந்துட்டு அவளை திருப்பி எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகி அவனுடைய பாதார் விந்தங்களில் போய் அப்படியே சரணடைஞ்சுண்டு ஜென்மமே இல்லாமைக்கு இருந்துக்கணும். அடுத்த ஜென்மா பகவான் போட்டான்னா இதே மாதிரி கணபதி அண்ணாவுடைய பிரவச்சனத்தை கேட்கக்கூடியது. ஸ்ரீவத்சன் மாதிரி கணபதி அண்ணாக்கு நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பகவான் ஒரு பிறப்பை போட்டு கணபதி ஸ்ரீவத்சன் இந்த ஜென்மால அவன் கணபதி அண்ணாக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி அடுத்த ஜென்மால நான் பிறந்து கணபதி அண்ணாக்கு சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாகவதாளுக்கெல்லாம் வந்துட்டு சர்வீஸ் பண்ணா பாகவதாளுக்கு தான் பகவான் ரொம்பவே இறங்கி வரான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி புண்டரீகனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கறத பாகவதாளுக்காண்டி அவன் பகவான் இறங்கி வரான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி பாகவதாளுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணி பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நம்ம பாத்திரம் ஆயிக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். அடுத்த ஜென்மாவை பகவான் எனக்கு போட்டிருந்தாருன்னா அண்ணாக்கு சர்வீஸ் பண்ணணும். கணபதி அண்ணாக்கு இந்த வாட்டி பாலாஜி அண்ணாக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி அடுத்த வாட்டி கணபதி அண்ணாக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு பகவானுடைய அந்த ஒரு அந்த எண்ணங்களுடைய பகவத்துடைய குணங்களை கேட்டுண்டே அப்படியே இருந்துட்டு பிறவாமைக்கு பகவான் அனுகிரகம் கொடுக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். எல்லாரும் பகவான் சிந்தனையோடையே இருந்துட்டு முடிஞ்சதை மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணிட்டு அண்ணா அடிக்கடி சொல்லுவா பாருங்களா பிரவச்சனத்தில். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தேன்னாக்க அப்படியே போரும், அப்படியே இருங்கோ, நல்ல எண்ணங்களோடையே இருங்கோ, அப்படியே அதை அனுபவிச்சுக்கோங்க. கஷ்டங்கள் வருதா அப்படியே அனுபவிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் ஒரு மெனக்கெடாதீங்க. பகவான் நாமத்தை சொல்லி பகவானே காப்பாற்றுங்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்கோ, எல்லாம் அவன் பார்த்துப்பான். அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்பவே என் மனசை ரொம்பவே உள்ள ஆழத்துக்கு போய் பழகிட்டு. அதனால் நான் இப்போ எதை பற்றியும் கவலையே படுறதில்லை. தனியாக இருக்கேனோ எதையுமே கவலைப்படுறதில்லை. எப்படி இருக்க போகிறேனோ நாளை இன் ஃப்யூச்சரில்
நான் எப்படி ஆக போகிறேனோ, தனியாக இருந்து எப்படி கஷ்டப்பட போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் யோஜனை பண்ணிக்கிறது இல்லை. பகவான் இருக்கான், அவன் பார்த்துக்குவான், அவன் பாட்டு கொண்டு போவான். எந்த லைனில் கொண்டு போகிறானோ அந்த லைனில் நம்ம தேமேன்னு வாய மூடிட்டு போகிறது தான் நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு அப்படியே போயின்னு இருக்கேன். அவனே எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறான், அவனே எல்லாத்தையும் நல்லதே நடத்தி கொடுப்பான். நல்ல எண்ணங்களோடய நம்ம இருந்துருப்போம். நம்மளால் முடிஞ்ச சர்வீஸையும் பண்ணிட்டு பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாயிடுவோம் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராம் 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 ராம். நமஸ்காரம். கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் பாலாஜி அண்ணா பண்ணுற ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த வருஷம்தான் நான் கலந்துக்கிறேன். என்னால் ஃபுல்லாக கலந்துக்க முடியல. ஆனால் பாகவதம் சப்தாகத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் கூகுள் மீட் வழியாகவும் நேரமும் அப்படி இப்படின்னு போய் கலந்துட்டேன். ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா கணபதி அண்ணா வந்து சாதாரணமாக கதை சொல்லாமல் பல சாஸ்திர விஷயத்தெல்லாம் சொல்லும்போதும் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமே, இதெல்லாம் செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. ஜென்ரலாக ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு சாட்டர்டே சண்டே மட்டும் இது பண்ணிகிட்ருக்கிறத தாண்டி நிறைய விஷயம் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிது, கேள்வி வந்தது. கணபதி அண்ணாட்டையும் நான் ஃபஸ்ட் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தெளிவு கிடச்சிது. ரொம்ப இதாக சொன்னான். ஒரு 7 நாளைக்கே வந்து ஒரு காத்தாலும் சாயங்காலம் இந்த மாதிரி ஹரி கதை கேட்கும்போதே இவ்வளோ விஷயம் வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஒன்று ஒன்றா இதெல்லாம் வந்து சாஸ்திரப்படி தப்பு அப்படின்னு. அதெல்லாம் வந்து இன்னும் இதே வந்து ஒரு சத்சங்கமாகவும் ஹரிக்கதையாகவும் டெய்லி ரொட்டீன்லேயே வச்சுருந்தா அந்த அவெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தா, அவெல்லாம் எப்படி இருந்திருப்பா அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த மாதிரி வருஷம் நடக்கணும். கணபதி அண்ணாக்கிட்ட நிறைய கற்றுக்கணும். இந்த மொத்தத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி எனக்கு கிருஷ்ணனோட அருள் வேணும். என்னால் வேலை காரணமாக பல நேரம் வந்து முடியறதில்ல. ஆனாலும் எப்படியாவது இழுத்து பிடிச்சிக்கிட்டு நமக்கு டைம் கிடைக்கும்போது போய் உட்காந்து ஆன்லைன்லேயோ இருந்து உட்காந்து கேட்டேன். கிருஷ்ணனோட அருள், ராதே கிருஷ்ணனோட அருள் இருந்தால் அடுத்த வருஷமும் பாகவதமும் ராமாயணமும் ராதா கல்யாணத்துக்கும் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுற பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.